விஜய் ராஜுக்கிட்டையும் ரஞ்சிதாட்டையும் பேசிகிட்டு இருக்காங்க. அக்கா மல்லி அண்ணனுக்கு எதுவும் உடம்பு சரியாமே, ஹார்ட் அட்டாக்குன்னு கேள்விப்பட்டேன். ஏக்கா அவளுக்கு பணம்லாம் என்ன பண்ணான்னு தெரில. உங்கள்கிட்ட வந்து எதுவும் பணம் கேட்டாலக்கா, கேட்டிருந்தா கொஞ்சம் பணத்தை கொடுத்து உதவி பண்ணிக்கலாம்ல. எனக்கு விஷயமே தெரியாதுக்கா, எனக்கு இப்போ தான் விஷயமே தெரியும். ராஜு ரஞ்சிதா உடனே, இல்லை விஜய் எங்களுக்கும் தெரியாதாடா. என்ன விஜய் நம்மள்ட்ட இல்லாத பணமா, மல்லிக்கு முன்னா நம்ம செய்ய மாட்டோமா என்ன அப்படின்னு ராஜ் ரஞ்சிதா 2 பேருமே விஜய்கிட்ட பயங்கரமாக போய் சொல்லிட்டு இருக்காங்க. மல்லி அன்னப்பொண்ணி உதவியோட அவங்க அண்ணனுக்கு ஆப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த மல்லியை பார்த்து விஜய், மல்லி உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் மல்லி. விஜய் எது பேசுனாலும் சரி தனியாக பேசிக்கலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி அமைதியாக போகிறாங்க. விஜய் அதுக்கு எதுவும் பதில் பேசாமல் அவரும் அங்கேருந்து போகிறாரு. அதை பார்க்குற ராஜுக்கு பயங்கர கோவம் வருது. ரஞ்சிதா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா ராஜிமா, இதுக்கு முன்னாடி மல்லியே பேசுன்னு சொன்னாலும் இங்கே நின்று பேசு அப்படின்னு மாமா போல்ட்டாக சொல்லுவார். ஆனால் இன்றைக்கி அந்த மல்லி சொல்கிறா தனியாக போய் பேசிக்கலாம் வாங்கன்னு. அதுக்கு மாமாவும் அமைதியாக போகிறாரு. ராஜிமா நாம் என்ன பண்ணாலும் சரி ராஜிமா, அவள் எப்படியோ அதை கோல் போட்டு அவளுக்கு சாதகமாக அதை பயன்படுத்திக்கிறா. விடு ரஞ்சிதா, அவள் ஃபஸ்ட்டு அங்கே என்ன பேச நம்மளை பார்ப்போம் இரு அப்படின்னு ராஜி அவங்க என்ன பேசுகிறான்னு கேட்குறதுக்காக அங்கே போய் ஒட்டு கேட்க ட்ரை பண்ணுறாங்க. கரெக்டாக பார்த்தா மல்லி உள்ளே போனதும் விஜய் சொல்கிறாரு, மல்லி என்னை மன்னிச்சிரு மல்லி, எனக்கு தெரியாது மல்லி, உண்மையாகவே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பாக நான் வந்து அப்போவே ஹாஸ்பிட்டலில் அவங்க வந்து அவங்க அண்ணனை பார்த்துருப்பேன். பரவாயில்ல விஜய், அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. நீங்கள் பண்ண வேண்டிய காரியத்தை உங்கள் பொண்ணு வெண்பா எனக்கு பண்ணிட்டா. அந்த நேரத்தில் நானே பதட்டத்தில் என்ன பண்ணணும்னு தெரியாமல் கஷ்டப்பட்டேன். ஆனால் வெண்பா என்ன பண்ணணுமோ அதை பண்ணி இன்றைக்கி எங்கள் அண்ணன் உயிரை காப்பாற்றிட்டா. நான் வந்து வெண்பாவுக்கு நல்லா அம்மாவாக இருந்திருக்கேன் அப்படிங்கிறதுல எனக்கு இப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஆனால் என்ன, இதே வீட்டில் வெண்பாவுக்கு அம்மாவா உங்களுக்கு மனைவியாக சந்தோஷமாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன். ஆனால் அது நடக்காத இனிமே அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா வெண்பாவோட கேஸ் திரும்பவும் இப்போது கஸ்டடிக்கு வந்திருக்கு. அவங்க கேஸ் போட்டிருக்காங்க. எப்படியும் கஸ்டடி ஆஃபீஸர் வருவாங்க, இங்கே வந்து செக் பண்ண வருவாங்க. அப்படி இருக்கும்போது நான் இங்கே இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் இங்கே இருக்கேன். மற்றபடி வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிறது என் மரமாட்டிக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு விஜய். சரி விஜய் நான் கிளம்புறேன் அப்படின்னு மல்லி போயிட்டே இருக்காங்க. விஜய்க்கு ஒன்றுமே புரியல. மல்லி இப்படி பேசுறது விஜய்க்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் அதுதானே உண்மை. ஸோ மல்லியை விஜய் அதுக்காக தான் இந்த வீட்டில் வச்சுருக்காரு. அது அவரே சொன்னது இல்லையா. விஜய்க்கு அப்படியே செருப்பாக அடித்த மாதிரி இருக்குது. சரி மல்லி என்ன இப்படி புரிஞ்சு பேசிட்டு போகிறா அப்படின்னு மல்லி பேசுனதுக்கு நினச்சி விஜய் பொறுமையாக வெளியே வராரு. வெண்பா அப்போ தான் வெளில வராங்க ரூம்லேருந்து. பார்த்தா ராஜ் ரஞ்சிதா 2 பேரும் ரூமுக்குள்ளே அவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு ஒட்டு கேட்டுட்ருக்காங்க. வெண்பா பின்னாடியே வந்து அத்தை அப்படின்னு கத்துறோன்னே ராஜ் நல்லா பயந்து போயிடுறாங்க. யாருன்னு பார்த்தா வெண்பாவாக இருக்குது. என்ன வெண்பா, அத்தை இங்கேருந்து என்ன பண்ணுறீங்க, உள்ள டாடாவும் மல்லிமாவும் பேசுறத ஒட்டு கேட்குறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லையே அதெல்லாம் ஒன்றும் இல்லையே. அதெல்லாம் இல்லைன்னா வேறு என்ன பண்ணுறீங்க, செவத்துக்கு சுண்ணாம்பு அடிக்கிறீங்களா. அத்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிறத நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு வெண்பா சொல்ல விஜய் வந்துடுறாரு. என்னாச்சு வெண்பா. இல்லை டாடா, நீங்களும் மல்லியம்மா உள்ளே பேசுனீங்களா, அதான் அது அத்தையும் சுற்றியும். வெண்பா சும்மா இரு வெண்பா. இருங்க அத்தை, அத்தையும் சுற்றியும் இங்கே நின்று நீங்கள் என்ன பேசுகிறீங்க, பேசி முடிச்சிட்டிங்களா இல்லையான்னு பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு சொல்ல அங்கே டக்குன்னு ராஜு ஒன்று, விஜய் அவதே விளையாட்டு சொல்லிட்டு இருக்கா விஜய், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ உள்ளே போயிட்ட, சரி நானும் ராஜிங்கன்னு பேசிட்டு இருந்தோம், அவ்வளோதான். சரி விஜய் நீ பாரு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜ் ரஞ்சிதா 2 பேரும் வெளில போயிடுறாங்க அந்த இடத்த விட்டு. உடனே விஜய் ரொம்ப ஒரு மாதிரி சோகமாக இருக்காரு. வெண்பா உடனே என்னாச்சுடாடா, ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, இல்லைடா வெண்பா, மல்லி அண்ணனுக்கு உடம்பு சரியாமல் வந்திருக்கு. அது எனக்கு தெரியவும் இல்லை. மல்லி பணத்தை ரொம்ப கஷ்டப்பட்டுப்பா போல, அதான் அதை பற்றி பேசினேன். மல்லி ரொம்ப ஒரு மாதிரி வெக்ஸாகி பேசிட்டு போகிறான். டாடா அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை டாடா, நீங்கள் ஃபஸ்ட்டு பிரச்சனையை புரிஞ்சுக்கங்க. இந்த வீட்டில் பிரச்சனையே உங்கள் அக்காவும் அக்கா பொண்ணும் தான். அது ஏன் டாடா உங்களுக்கு புரிய மாட்டுது. என்ன வெண்பா சொல்கிற, நீ ஏதாவது புதுசாக காசு சொல்லிட்டு இருக்காத அப்படின்னு விஜய் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இப்போது வெண்பாவுக்கும் ஒன்றும் புரியல. ஏன்னா டாடா அத்தை மேலேயும் அத்தை பொண்ணு மேலேயும் அவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காரு. ஆனால் அவங்க 2 பேரும் மல்லியம்மாவை இந்த வீட்டோட துரத்தி ஆகணும் அப்படின்னு ஒரு முடிவோடு இருக்காங்க. ஆனால் டாடா அதை புரிஞ்சிக்கவே மாட்டாரு. டாடாவுக்கு அது எப்படி தான் புரிய வைக்கிறது அப்படின்னு தெரியாமல் இங்கே வெண்பா ரொம்பவுமே கன்ஃபியூஸ்டாக இருக்காங்க. அப்போ தான் வெண்பா உடனே அன்னபூர்ணிக்கு கால் பண்ணி, பிக் பாட்டி எங்கே இருக்கீங்க, ஹாஸ்பிட்டலில் இருக்க வெண்பா குட்டி. சரி பிக் பாட்டி பரவாயில்லையா, இப்போ அவங்க எல்லா வேலையும் முடிஞ்சிச்சா போனது இல்லைங்க. பரவாயில்ல வெண்பா குட்டி, நீ மட்டும் கரெக்டான இடத்துல எனக்கு கால் பண்ணி சொல்லாமல் இருந்தேன்னு வச்சுக்கேன். இங்கே வரத்துக்குள்ளே இங்கே என்ன நினச்சி தெரியுமா, இங்கே உங்கள் மல்லி அம்மாவையும் உங்கள் விஜய் டாடாவையும் டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு அந்த ராஜி எவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்க தெரியுமா. நான் சரியான இடத்துல இங்கே வந்துட்டு செல்லக்குட்டி, இல்லைனா உங்கள் மல்லிமாவை இன்னைக்கு உங்கள் அப்பா இருந்து இந்த ராஜி மொத்தமாக பிரிச்சிருப்பா. அவள் டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து வாங்குற அளவுக்கு வந்துட்டா. நல்ல வேலை லாஸ்ட் நேரத்தில் வந்து காப்பாற்றிட்டேன்ப்பா. நீ தான் செல்லக்கூடிய அதெல்லாம் காரணம். நீ மட்டும் இல்லைனா மல்லியம்மா இனிமேல் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக இருந்திருக்கவே மாட்டாங்க. வெண்பா ஒன்று பயந்து பதறி போகிறாங்க. என்ன பிக் பாட்டு சொல்கிறீங்க, உண்மையாவா. ஆமாம்மா 2 பேரும் பணத்தை வேணும்னா
இந்த பத்திரத்தில் கையெழுத்து போடு அப்படின்னு மல்லியை மிரட்டி மல்லியும் கையெழுத்து போடுறதுக்கு போயிட்டா. பாவம் அவன் என்ன பண்ணுவான், தன்னை உயிரை காப்பாற்றணும்ல, வேறு வழியே இல்லாமல் கையெழுத்து போட போகிற நேரத்தில் தான் நான் வந்து நல்ல வேலை அந்த பணத்தை கொடுத்து அவளை அங்கேருந்து வெளியே கொண்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே வெண்பா சொல்கிறாங்க, பாட்டி இது எல்லாமே ஹாஸ்பிட்டலில் நடந்துச்சா? ஆமாம் செல்குட்டி, ஹாஸ்பிட்டலில் வச்சு தான் உங்கள் அத்தை அவ்வளோ பெரிய சதி வேலை பார்க்குறா. பிக் பாட்டி அப்படின்னா ஹாஸ்பிட்டலில் அவங்க பேசுனது, அவங்க மல்லிமா மிரட்டினது எல்லாமே சிசிடிவி கேமராவாக பதிவாக இருக்கும் தானே? ஆமாம் இருக்குமே. அப்போ அந்த கேமரா மட்டும் கொஞ்சம் வாங்கி தரீங்களா பிக் பாட்டி? ஏன் செலவிட்டி அது உனக்கு, நீங்கள் வாங்கித்தாங்களே அப்படின்னு சொல்லவும் இங்கே உடனே அந்த அன்னபூர்ணி அம்மாவும் அங்கே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் பேசி டாக்டர்கிட்ட பேசி அந்த கேமராவை எப்படியோ வாங்கி அதில் இருக்க வீடியோவை வெண்பா அனுப்புகிறாங்க. வெண்பா பார்க்குறாங்க. பார்த்தோன்னு வெண்பா ஷாக்காகிறாங்க. பாவம் மல்லிமா இவங்க எவ்வளோ மிரட்டுறாங்க, இருங்க உங்களுக்கு நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு நேராக அதை எடுத்துகிட்டு விஜய்கிட்ட போகிறாங்க. டாடா உங்கள்கிட்ட வந்து பேசணும். சொல்லுவேன்பா, நான் உங்கள்கிட்ட பல முறை சொல்லிட்டேன், ஆனால் நீங்கள் நம்புற மாதிரி தெரியல. ஆனால் இன்றைக்கி மல்லிமாவுக்கு தெரிஞ்ச நடந்த விஷயத்துக்கெலாம் காரணம் யார், அவங்களுக்கு உங்கள் அக்கா எவ்வளோ பேர் குடும்பம் பண்ணியிருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள் டாடா அப்படின்னு காட்டுறாங்க வெண்பா. பார்த்தா நம்ம ராஜி ரஞ்சிதா 2 பேரும் மல்லியை மிரட்டி உனக்கு பணம் வேணும்னா இந்த டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடு அப்படின்னு ஹாஸ்பிட்டலில் ரொம்ப நக்கலாக உட்காந்து மிரட்டின வீடியோவை வெண்பா காட்டுறாங்க. அதை பார்த்தோன்னே விஜய்க்கு செம்ம அதிர்ச்சி. அப்படின்னா அக்காவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு, தெரிஞ்சுமே மல்லியை போட்டு குடும்பப்படுத்துகிறாங்க. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு மாதிரி பேசுகிறாங்க, எதுக்கு இப்படி கேவலமாக பார்க்குறாங்க அப்படின்னு ஒரு அளவுக்கு மேலே பொறுக்க முடியாத விஜய் நேராக எழுந்திரிச்சு போகிறாரு. போய் அக்கான்னு கூப்பிட. சொல்லு விஜய், அக்கா நீலாம் ஒரு பொம்பளையாக்கா, ஏன்க்கா அப்படி பண்ண? உன்னை நான் எந்தளவுக்கு நம்பினேன், ஆனால் நீ எவ்வளோ பெரிய கேவலமாக அவளை பார்த்துருக்க. மல்லியோட அண்ணனுக்கு உடம்பு சரியாமல் ஹாஸ்பிட்டலில் இருந்திருக்காரு, அவள் வந்து உங்கள்கிட்ட பணம் கேட்டிருக்கா. ஆனால் நீங்கள் பணம் கொடுக்கணுன்னா டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போடு, இந்த வீட்டை விட்டு போயிடு அப்படின்னு நீங்கள் அவளை மிரட்டிருக்கீங்க. சே, நீங்களாம் ஒரு மனுஷியாக்கா. ஒருத்தர் உயிருக்கு ஆபத்தான இருக்கும்போது கூட அவங்கள பழி வாங்கணும் அப்படின்னு இந்த அளவுக்கு மோசமானது இருக்கீங்க. அப்படி மல்லியை பழி வாங்குற அளவுக்கு உங்களுக்கு மல்லிக்கும் அப்படி எனக்கா பிரச்சனை? இந்த வீட்டில் மல்லி இருக்கிறனால தான் மட்டும்தான் வெண்பா இருக்கா. வெண்பா இருக்கிறனால தான் இந்த வீடே சந்தோஷமாக இருக்குது. இதை உங்ககிட்ட நான் பல முறை சொல்லிட்டேன். இருந்துமே மல்லியை இந்த வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நீங்கள் இவ்வளோ கேவலமாக வேலை பார்த்துருக்கீங்களே. சே, உங்களை போய் என் அக்கா நினைக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப அசிங்கமாக இருக்குது. இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா என் பொண்ணோட வாழ்க்கையே பாதிச்சிடும். என் பொண்ணு உங்களை மாதிரி சுயநலத்துக்காக எப்படி வேணாலும் இருக்கலாம் அப்படின்னு தப்பான வழியில் போயிடுவா. இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டில் இருந்தீங்கன்னா அந்த வீட்டுக்கே அசிங்கம். நீங்கள் வீட்டுக்குள்ளே போந்து ஆமாம் மாதிரி உங்களை பற்றி பல முறை வெண்பா சொன்னான். ஆனால் இன்னும் எல்லாருமே சொன்னாங்க, நான் எதை பற்றியும் கண்டுக்கவே இல்லை, அப்படிலாம் நீ இருக்க மாட்டீங்கன்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் இவ்வளோ கேவலமாக இருப்பீங்க, இவ்வளோ கேவலமாக நடந்துப்பீங்க அப்படின்னு சத்தியமாக எதிர்பார்க்கல. இன்றைக்கி மல்லியோட அண்ணன் உயிருக்கு ஆபத்தில் இருக்கும்போது கூட நீங்கள் உங்களுடைய சதி வேலையை பார்த்துருக்கீங்க. நாளைக்கு என் பொண்ணும் நானும் அப்படி இருந்தாலும் அப்பயும் நீங்கள் இப்படி தான் சுயநலமாக யோசிப்பீங்க. இதுக்கு மேலே நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உங்களுக்கு அருகதையும் இல்லை, அவசியமும் இல்லை. ஒழுங்கு மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து பொட்டி பறிக்க எடுத்துகிட்டு நீங்கள் கனடாவுக்கு கிளம்பிடுங்க. இல்லை அப்படின்னா நானே உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும் அப்படின்னு விஜய் ரொம்ப கோபமாக சொல்லிவிட்டு கையில் வச்சுருக்க ஃபைல் தூக்கி ராஜி மூஞ்சி மேலே எரிஞ்சிட்டு அங்கேருந்து கிளம்புறாரு. வெண்பா கைத்தட்டு சிரிக்கிறாங்க. என்ன இது வரைக்கும் யாருக்கும் தெரியாமல் மல்லியம்மாவை எவ்வளோ குறைச்சி கொடுத்துருப்பீங்க, எவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி கையும் கிளம்ப மாட்டிக்கிட்டீங்களா? போயிடுங்க. டாடா கோபக்காரரு. அப்புறம் மல்லியம்மாவை எத்தனை முறை நீங்கள் சொல்லி கழுத்தை பிடிச்சி சொல்லி சொல்லியிருக்காரு. அதே மாதிரி நான் போய் டாடாட்ட சொன்னேன்னா அப்புறம் டாடா வந்து உங்கள் 2 பேரும் கழுத்தையும் பிடிச்சி வெளியே தள்ளிடுவார். அதனால் நீங்களாவே வெளியே ஓடிடுங்க, அதுதான் நல்லது அப்படின்னு வெண்பா சிரிச்சுட்டு போகிறாங்க. ராஜி ரஞ்சிதா 2 பேரும் நல்லாவே அசிங்கப்பட்டு செருப்பால் அடித்த மாதிரி விஜய் பேசின ஒவ்வொரு வார்த்தைக்கும் ராஜியால் பதில் பேச முடியாமல் கூனி குறுகி அப்படின்னு நிற்கிறாங்க.